ஏற்கனவே சொன்னது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பல விஷயங்களை கடந்து போகலாம். ஏன்னா அவங்களுக்கு ஹாட் டாபிக் எது கிடைச்சதோ அன்னைக்கு அதை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது. நேஷனல் செக்யூரிட்டி, தமிழ்நாடுக்கான பாதுகாப்பு எல்லாத்தையும் குறித்து பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் 2 மாவோயிஸ்ட்டுகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு கியூ பிரான்ச் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. செயல்பட்டு இருக்காங்களா அவங்க? சாதாரணமாக என்னையே தானே இந்த மாதிரிலாம் வந்து தொடர்ச்சியாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால அது. இன்னொன்று கேரளா ஏடிஎஸ், ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு, அவங்களும் ஜாயிண்ட் ஆப்ரேஷன். அது 2 பேர் வந்து இதில் 2011 தேடப்பட்ட ஒரு நபர். அவர் பேர் வந்து கார்த்திக் என்ற சின்னா கார்த்திக். அவர் நிறைய பேர், அவர் தேனி சார்ந்தவர். இங்கே அவர் கிருஷ்ணகிரி இந்த பகுதியெல்லாம் வந்து குறிப்பாக இந்த ட்ரை ஜங்ஷன், தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த பார்டரில் மாவோயிஸ்டுகளை மீண்டும் ஆயுதம் தாங்கிய குழுக்களை வலுப்படுத்துவதற்காக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் சென்னையில் பதுங்கி இருந்தப்ப சென்னை கியூ பிரான்ச் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னொருத்தர் சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவர், அவர் கிருஷ்ணகிரியை சார்ந்தவர். அவரையும் கேரளா ஏடிஎஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே கேரளாவில் வந்து ஆயுத பயிற்சி மேற்கொண்டவர்கள். இப்போ தமிழகத்தில் இந்த மாவோயிஸ்ட் அரெஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த காலத்திலேயே, அதாவது கிட்டத்தட்ட 1977-79 காலகட்டத்திலேயே, குறிப்பாக தருமபுரி பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருந்த நக்சல்பாரிகள் மாவோயிஸ்டுகளை கோம்பிங் அப் ஆபரேஷன் மூலம் வால்டர் தேவாரம் அவர்களை முன்னிறுத்தி, அப்போ அவர் எஸ்பியாவோ டிஐஜியாவோ இருந்தார், சரியா ஞாபகம் இல்லை, அவரை முன்னிறுத்தி செஞ்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நக்சல்ஸே இல்லை, மாவோயிஸ்டே இல்லை, இந்த புரட்சிகரம் இந்த புலிமூட்டை அப்படின்னு பேசுகிற யாருமே இல்லை, புரட்சியை கொச்சைப்படுத்துகிறாயே, நீ எல்லாம் ஒரு மானிட பிறவியாயே தங்கியே அப்படின்னு யாராவது பாஞ்சு வந்தால் ஆமாம் கொச்சை தான் படுத்துகிற. ஏன்னா பிரமோத் முத்தாலிக் அப்படின்னு ஒரு ஆள், அவனுக்கும் சங்கத்துக்கும் பரிவாருக்கும் சம்மந்தம் கிடையாது, பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவன் ஏதோ லோக்கலில் பண்ணான்னு அது என்னமோ ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் மேங்களூரில் ஆர்எஸ்எஸ்ஸே அந்த பாரில் பூந்து அடின்னு சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவனுங்களாம் ஆசனவாயில் இருக்கிறது வாய்க்கு வரா மாதிரி என்ன கத்தினானுங்க. அது உண்மைன்னா நான் சொல்கிறது உண்மை தானே. அப்போ பிரமோத் முத்தாலிக்கு நாங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லட்டோம், அதுக்கப்புறம் நாம் இதை பின்வாங்குவோம். அதனால என்னுடைய நிலைப்பாடு, செங்கொடி எவன்லாம் வச்சுக்கிட்டு ரகலை பண்ணுறானோ அவன்லாம் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், சிபிஐ சிபிஎம் போன்ற இயக்கங்களுடன் இணைந்து இயங்குபவனைத்தான் நான் பார்க்கின்றேன். என்னுடைய இயக்கமும் பார்க்கின்றது, வீரத்துறவி ராமகோபாலனும் அப்படிதான் பார்த்தார். அதனால இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து, அதனால இவங்களும் ஜனநாயக ரீதியா உடனே இவங்க வந்து மக்களை ஜனநாயகப்படுத்த வேண்டும், மக்களை அறிவூட்ட வேண்டும். ஜனநாயகப்படுத்த வேண்டும், எல்லாருக்கிட்டையும் ஆயுதத்தை கொடுக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமே. சமுதாயத்துல தேர் ஷுட் பி அன்ரெஸ்ட். அதை வந்து சமுதாயம் அமைதியா நிம்மதியா இயங்கிடக்கூடாது. அதுக்குள்ள என்னென்னலாம் குள்ளநெறித்தனம் பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் செய்யறதுக்காக தான் இந்த கம்யூனிஸ்டுகள் இயங்குறதுங்கிறது என்னுடைய பார்வை. கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், 2015 இதே மாதிரி யானை ஒருத்தனை வந்து கொன்று இருக்கு, அவன் ஒரு மாவோயிஸ்ட். அதே மாதிரி ஒரு என்கவுண்டரில் ஒரு லேடியை கொன்னாங்க, அஜிதா, அவங்கள கொன்னாங்க. அவங்க புருஷன் எங்கன்னு தேடினா மோரைன்னு ஒரு ஊர் இருக்கு, ஆவடி பக்கத்தில் இருக்கிற மோரை இல்லை, நான் சொல்ற மோரை வந்து மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மோரை. அது வந்து மியான்மர் பர்மாவோட பார்டர், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் பர்மா. அந்த மோரையில கிட்டத்தட்ட 40,000 தமிழ் குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க தமிழ்ச்சங்கமே இயங்குது. அந்த மோரையில போய் குந்திக்கிட்டு அங்க இருக்கிற தமிழர்களை ஒன்று திரட்டி அங்க மணிப்பூரோட பிரச்சனையை பயன்படுத்தி அந்த ஊர்ல வன்முறை ஏற்படுத்த பார்த்தவன் தான் அந்த அஜிதாவோட புருஷன். அவன் அங்கிருந்தும் வீடியோ போட்டான். அப்புறம் அவனும் அர்பன் நக்சல் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இந்த அர்பன் நக்சல்னு பார்த்தா நம்ம இந்து ராம்ல இருந்துலாம் வரணும் அப்படின்னு பார்க்குறவங்க நினைக்கலாம், அது அவங்க முடிவுக்கே விட்டுருவான். ஆனால் இவங்க வந்து அதுவும் அந்த ட்ரை கார்னர்ல இது செய்யும் போது என்ன காரணம் அதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு போலீஸ் வந்தா கேரளாக்குள்ள ஓடிடலாம், கேரளா போலீஸ் வந்தா கர்நாடகாக்குள்ள ஓடிடலாம், கர்நாடகா போலீஸ் வந்தா இந்த 2ல எங்கேயாவது ஓடிடலாம் அப்படிங்கிற காரணத்தினால்தான். இப்போ நீங்க வந்து செங்கோடி வச்சிருந்தவன்லாம் வந்து மாவோயிஸ்டும் வந்து புரட்சிகரம் பேசுறவன்லாம் அயோக்கிய, அவங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். ஆனால் அதே பினராயி கவர்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் தண்டர் போல்ட்டுன்னு சொல்லி நிறைய
மாவோயிஸ்டுகளை கொண்டிருக்காங்க, மாவோயிஸ்டுகளை கொன்ற கம்யூனிஸ்ட், இவர் போலியான கம்யூனிஸ்ட்னு அவங்களையும் பிரச்சாரம் பண்றதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். ஏன்னா அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த கியூ பிரான்ச் பிடிச்சதுன்னு சொன்னோன்னே நான் கூட கேள்வி கேட்டோன்னா அப்படியே எனக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவேணும்னு பயம் வந்துருச்சு, மூர்ச்சியே ஆயிடுவேணும்னு. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து தீவிரவாதிகளை வேடிக்கை தானே பார்ப்பாங்க. லக்ஷ்மணன் ஒரு போலீஸ்காரரு, அவர் சித்தூரில் போய் தீவிரவாதிகளை பண்ணாய் போலீஸ் பக்கத்தில் பிடிக்கும்போது குக்கரால் அடித்து எந்த ஆளாவது எந்த இயக்கமாவது RSS BJP இந்து முன்னணி தவிர அடிச்சது பண்ணா இஸ்மான் நினைச்சுக்கோங்க, அங்க இருக்கிற ஒரு பொம்பளை தான், அதுவும் இஸ்லாமிய பெண்மணி அடிச்சா. அதனால லக்ஷ்மணனை இவங்க யாரும் கேட்கல, ஏய் அந்த அடி வாங்கி நீ ஏண்டான்னு உயிரோட இருக்க, நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனா அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு ஏசாம இருக்காங்களே, நம்ம அவங்களுக்கு நன்றி தான் தெரிவிக்கணும். அந்த மாதிரி அப்பயாவது போலீஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தது. ஜெயலலிதா காலத்திலேயாவது நாமெல்லாம் ஏதாவது வாய்க்கு வந்ததை பேச போறோமேங்கிறதுக்காக அந்த அம்மா ஏதோ நடவடிக்கை எடுத்தாங்க. அதுவும் தவழ்ந்தபாடியார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2017க்கு அப்புறம் குறிப்பா பிஜேபி காரணம் பிடிச்சி ஜெயிலில் போடணுங்கிற, அதாவது நீங்க வந்து பிரச்சனை எங்க இருக்கோ அந்த பிரச்சனையை பத்தி பேசுற பிஜேபி காரணம் தூக்கி உள்ள போட்டுரு, இந்த பிரச்சனை அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னா தவழ்ந்தபாடியார் ஆட்சியிலேயா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலினோட ஆட்சியிலேயா இருக்கட்டும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த 2017க்கு அப்புறம் NIA தான் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல தீவிரவாதிகளை குறி வச்சு தூக்கி அவங்கள தொடர்ந்து மானிட்டர் பண்ணி, அதிலே என்ன சொல்றாங்க, தமிழகத்திலையும் ஒரு சில நல்ல உளவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்க, ஆனா அவங்கள செயல்பட விடாம இங்க இருக்கக்கூடிய அரசுகளே பார்த்து கொண்டது அப்படிங்கிற. எப்படி அவங்க எதுக்கு எங்களுக்கு தேவை, பாய்ங்க கோச்சிப்பாங்கல்ல. இப்ப இந்த கியூ பிரான்ச் போலீஸ் மாவோயிஸ்டையும் நக்சல்ஸையும் போய் இது பண்றாங்க. ஆனா இந்த கடந்த 8 ஆண்டுகள்ல இந்த கியூ பிரான்ச்சோ இல்ல தமிழ்நாடுடைய உளவுத்துறையோ யாரோ ஒரே ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதியோ இல்ல வெளிநாட்டு கூட அவனுக்கு ISIS கூடவோ இல்லைன்னா வேற சில தாலிபான்கள் கூடவோ அல்லது HUT கூடவோ தொடர்புல இருக்குன்னு சொல்லி தமிழக போலீஸ் பிடித்துள்ளதா? ஏன் பிடிக்கல? இப்போ இங்கே உளவுத்துறை இப்போ புதுசாக இன்னும் ஒரு டாஸ்க் அவர் கொடுத்துருக்காங்க, அது தெரியும் தானே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அரசியலை நீங்களும் முற்று நோக்கக்கூடியவர். நேற்று ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர் ஏதோ ஆசைப்படுறாங்களேன்னு இந்த குறவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களோ அந்த குழந்தை கடைசியில் அவங்க பரம்பரையாக அவர்கள் அதிமுக எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும், அதில் யாரோ ஜெயலலிதா வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது யார் செய்தா அப்படின்னு, இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. எப்படி அந்த போஸ்டர்ல ஒரு அம்மா திட்டுனுச்சுல்ல, அது வந்து நின்று மண்ட வண்டியா திட்டிட்டு போவோம். அந்த லேடிக்கு அடுத்தது அந்த பாட்டிக்கு அடுத்தது இப்ப இவர்களையும் பாட்டியை பிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. இன்னும் அடுத்தது இவங்களையும் இதற்கு பின்னால் யாருன்னு வாழ்கன்னு குறைக்க மாட்டோம். ஆனா இதுல நீங்க சொன்னதுதான், நம்ம ஏதோ ஜாலியா கிண்டலா பேசிட்டு போறோம். நம்ம வந்து இடுக்கண் வருங்கால் நகுகன்னு நமக்காக தான் வள்ளுவர் எழுதியிருக்காரு போல இருக்கு. ஆனா இந்த ஒரு ஐரணி தேர்ட் பார்ட் என்னன்னா, 2017 இருந்து தமிழக போலீஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சங்கிலாம் என்ன எழுதுறான், ஸ்ரீ டிவியில இந்த பயில உட்காந்து என்ன பேசுறானுங்க, இந்த ஸ்ரீ டிவியில என்ன பேசுறானுங்க, இவனுங்களை என்ன கேஸ்ல புக் பண்ணலான்னு பார்க்கக்கூடிய இந்த போலீஸ் ஸ்ரீ டிவியில பேசக்கூடிய விஷயத்தை எடுத்து நடவடிக்கை எடுத்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் சமுதாயத்தை பத்தி நம்ம எப்பவே பேசிட்டோம். SDBI PFI HUT எத்தனை விஷயங்களை தொடர்ந்து இங்க பேசிட்டே இருக்கோம். ஆனா காவல்துறை நீ ஏன் அதை பேசுற? நேற்று கூட ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்தேன், அண்ணே நீங்க இன்னும் வேகத்தை குறைக்க மாட்டீங்கன்னு. அதை பார்க்கும்போது சரி, இவங்க காவல்துறையோட எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஆனா பினராயி விஜயன் 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் வந்து ஏற்கனவே சங்கிகள் மீது பழியாக இருந்து 300 பேருக்கு மேல கொலையாவதற்கு காரணமாக பினராயி விஜயனும் ஒன் ஆஃப் த ரீசனா இருந்தா கூட, அந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன நேர்மை கூட, அந்த ஆள் PFஐயும் இந்த மாவோயிஸ்டும் சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து வைக்கிறார். ஜாயிண்ட் ட்ரைனிங், ஆயுத பயிற்சி பண்றாங்க. 2 பேருமே ஜாயிண்ட் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு, சொசைட்டியை உடைக்கிறதுக்கான இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெஞ்சுரம் பினராயி விஜயனுக்கு இருக்கு. ஆனா அது கூட ஸ்டாலினுக்கு இல்லை. அப்படின்னா அவருக்கு இந்த மாநிலத்து மேல உள்ள அக்கறை என்னங்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இனியாவது தமிழக முதல்வர் விழித்துக் கொள்வாரா? அரசியல் செஞ்சு பெட்டி பாலிடிக்ஸ் பண்ணி மொழிவெறியை தூண்டி ஆரிய சதி பிஜேபி உள்ள பூந்துரும் இப்படிங்கெல்லாம் நிறுத்திட்டு தமிழக முதல்வர்
கொஞ்சமாவது பினராயி விஜயன் மாதிரியாவது, நான் பினராயி விஜயனை பார்க்கறது 100% அந்த 1% இருந்தாலும் 1% ஸ்டாலின் எடுத்துப்பாராங்கிறது தான் என்னுடைய ஆசை.